ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகாவிஷ்ணுவிற்கு உகந்த பொருட்களில் முதலிடத்தில் இருப்பது துளசியாகும். பெருமாள் கோவில்களிலும் துளசி மாலையாக பூஜை செய்வார்கள். மேலும் பல்வேறு பிணிகளுக்கு துளசி மிக சிறந்த மருந்தாகவும் பயன்படுத்துகின்றனர். பிருந்தாவனி, விஸ்வபவானி, புஷ்பசாரை, நந்தினி, கிருஷ்ண ஜீவனி, பிருந்தாவானி, விஸ்வபூஜித என்று பல்வேறு பெயர்களில் அழைப்பார்கள். துளசியின் நதி ரூபப்பெயர் கண்டகி. துளசியின் கணவன் பெயர் சங்கடசூடன். சங்கு, துளசி, சாலிக்கிராமம் மூன்றையும் ஒன்றாக பூஜிப்பவர்களுக்கு மகா ஞானியாகவும் பாக்கியம் முக்காலமும் உணரும் சக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சங்கில் தீர்த்தம் நிரப்பி துளசி மேல் வைத்து சங்காபிஷேகம் செய்வது மிக சிறந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக சுதர்பரும் லக்ஷ்மியின் அம்சமாக ராதையும் அவதாரம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் கிருஷ்ணனை அதிகம் நேசிக்கிறார்கள். ஒரு முறை ராதை சுதர்ம மீது கோபம் கொண்டு சாபமிடுகிறார். இதனால் சுதர்ம சங்கடசூடன் என்ற வேறொரு பிறப்பு எடுக்க வேண்டியதாயிற்று. அதேபோல ராதையும் மாதவி என பிறப்பெடுக்கிறாள். மாதவியின் மகள்தான் துளசி. சங்கடசூடனும் துளசியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பின் கிருஷ்ணரால் துளசியின் ஆயுள் காலமும் சிவனால் சங்கடசூடனின் ஆயுள் காலமும் நிறைவடைந்து, இதனால் சங்கடசூடன் விஷ்ணுவுடனும் துளசி மகாலட்சுமியுடனும் மீண்டும் கலந்துவிட்டார்கள். இதனாலேயே துளசியும் சங்கும் இருக்கும் இடத்தில் பெருமாளும் லட்சுமியும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமியின் அம்சமான துளசியை உலகில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வழிபடுகின்றனர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.